فقد قال الله تعالى في القرآن العظيم الفرقان المجيد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم إن الذين يبايعونك إنما يبايعون الله يد الله فوق أيديهم فمن نكث فإنما ينكث على نفسه ومن أوفى بما عاهد عليه الله فسيؤتيه أجرا عظيما صدق الله العلي العظيم وصدق رسوله النبي الكريم ونحن على ذلك من الشاهدين والشاكرين والحمد لله رب العالمين اللهم صل على سيدنا مولانا محمد وطب القلوب ودوائها وعافية الأبدان وشفائها ونور الأبصار وضيائها وعلى آله وصحبه وسلم اللهم سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي ربي زدني علما مولاي صل وسلم دائما أبدا على حبيبك خير الخلق كلهم புகழும் புகழ்ச்சியும் சர்வ படைப்பினங்களையும் படைத்து அதை பரிபாலித்து கொண்டிருக்கக்கூடிய எல்லாம் அல்லாஹு தஆலாவுக்கே என்றென்றும் நிலவட்டுமாக. சலாத்தும் சலாமும் கண்மணி நாயகம் சையீதுல் முர்சலீன் ஹாத்தமுன் நபியீன் முஹம்மது முஸ்தபா அஹ்மது முஜ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவர்களின் குடும்பத்தினர்கள் சத்திய சஹாபாக்கள் தாபிஈன்கள் தபஅத் தாபிஈன்கள் ஷுஹதாக்கள் நாதாக்கள் நல்லோர்கள் ஷேக்மார்கள் அவுலியாக்கள் குறிப்பாக நம் அனைவர்களின் மீதும் இறைவனின் அருள் என்றென்றும் நீங்கா நிலவட்டுமாக. அன்பானவர்களே, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. புனிதமிக்க இந்த ஜும்ஆவுடைய நாளில் அல்லாஹு தஆலா வழங்கக்கூடிய எல்லா விதமான அருள்களையும் பெறக்கூடிய நன்மக்களாக அல்லாஹ் நம் அனைவரையும் ஆக்கி அருள் புரிவானாக. புனித இல்லமாம் கஅபா ஷரீஃபை தவாப் செய்யக்கூடிய ஹஜ் உம்ரா செய்யக்கூடிய பாக்கியத்தையும் திருநபியின் ரௌலாவை தரிசித்து ஆனந்த பரவசம் அடையக்கூடிய பாக்கியத்தையும் அல்லாஹு தஆலா நம்மவர்கள் நம் குடும்பத்தினர்கள் நம் சந்ததியினர்கள் அனைவருக்கும் திரும்ப திரும்ப தந்தருள் புரிவானாக. அன்பானவர்களே, அல்லாஹு தஆலா இந்த உலகத்தை படைத்து இந்த உலகத்தில் மனித வர்க்கத்தை படைத்து இந்த மனித வர்க்கத்திற்கு தேவையான எல்லா வஸ்துக்களையும் அல்லாஹ் இந்த உலகத்தில் படைத்தான். இந்த உலகம் மனிதனுக்காக படைக்கப்பட்டது. மனிதன் மறுமைக்காக படைக்கப்பட்டவன். மனிதன் இந்த உலகத்திற்காக படைக்கப்பட்டவன் அல்ல, மறுமைக்காக படைக்கப்பட்டவன். அல்லாஹ் இந்த மனிதனை படைத்து ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிலிருந்து இன்று வரை இருக்கக்கூடிய இனியும் வரக்கூடிய மனிதர்கள் வரை அல்லாஹு தஆலா அந்த மனிதர்கள் சீரான வழியில் செல்வதற்கு அந்த காலத்தில் அவர்களை வழிநடத்தக்கூடிய ஒரு நபிமார்களை அனுப்பி வைத்தான். ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் அவர்களுடைய மக்களுக்கு நேர்வழியை காட்டினார்கள். அல்லாஹ் மனிதனை படைத்து பகுத்தறிவை கொடுத்து உனக்கு அறிவை நான் கொடுத்திருக்கின்றேன், அதை கொண்டு நீ நல்ல முறையில் வாழ்ந்து கொள் என்று அல்லாஹ் விட்டுவிடவில்லை. உனக்கு அறிவு கொடுத்திருக்கிறேன், அந்த அறிவை கொண்டு எது நல்லது எது தீயது எல்லாம் உனக்கு தெரியும், அதை நீ அறிந்து அதன்படி நல்ல முறையில் வாழ்ந்து கொள் என்று அல்லாஹ் விட்டுவிடவில்லை. அல்லாஹ் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அனுப்பி வைத்தான் நேர்வழி காட்டுவதற்கு. எது தவறு எது நல்லது என்பதை பிரித்து கொடுப்பதற்காக ஒரு நபியை அல்லாஹ் அனுப்பி வைத்தான். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் முதல் மனிதரும் முதல் நபியும் அவர்கள்தான். இந்த உலகத்தில் தோன்றிய முதல் மனிதரே நபியாக அனுப்பப்பட்டவர்கள், நேர்வழிகாட்டியாக அனுப்பப்பட்டவர்கள்.
அவர்களுடைய பிள்ளைகளுக்கு அவர்கள் நேர்வழி காட்டினார்கள். 1000 வருடங்கள் வாழ்ந்தார்கள், மக்களுக்கு நேர்வழியை காட்டினார்கள். அதைத் தொடர்ந்து பல நபிமார்கள் இந்த உலகத்திற்கு வந்தார்கள். அவரவர்கள் சமூகத்திற்கு அவரவர்கள் நேர்வழியை காட்டினார்கள். அன்பானவர்களே, ஒவ்வொரு நபிமார்களும் அவர்களுடைய மக்களை நேர்வழியின் பக்கம் அழைத்தார்கள். சிலர் ஏற்றுக்கொண்டார்கள், சிலர் மறுத்தார்கள். ஏற்றுக்கொண்டவர்கள் வெற்றியாளர்கள், மறுத்தவர்கள் அழிவில் சென்றவர்கள், நரகத்திற்கு செல்லக்கூடியவர்கள் என்பது குர்ஆனுடைய ஹதீஸுடைய விளக்கம் என்பது நமக்கு தெரியும். குர்ஆன் சொல்கின்றது, நபிமார்களை ஏற்றுக்கொண்டவர்கள் எல்லாம் வெற்றி பெற்றவர்கள். ஹதீஸில் நாம் பார்க்கின்றோம், நபிமார்களை ஏற்றுக்கொண்டவர்கள் எல்லாம் வெற்றி பெற்றவர்கள் என்று. நபிமார்களை மறுத்தவர்கள், நபிமார்களுடைய வழிமுறையை பின்பற்றாதவர்கள், நபிமார்களை எதிர்த்தவர்கள் எல்லாம் வழிகட்டில் சென்று விட்டார்கள், அவர்கள் நரகத்திற்கு செல்வார்கள் என்பதையும் நாம் குர்ஆன் ஹதீஸ் ரீதியாக நாம் படித்திருக்கின்றோம். அன்பானவர்களே, அதனுடைய தொடர்ச்சி 1,24,000 நபிமார்கள் இந்த உலகத்தில் வந்த நோக்கம் அல்லாஹ்வின் பக்கம் மக்களை இணைக்க வேண்டும். படைக்கப்பட்ட அந்த நோக்கமே மறுமைக்கானது. இந்த உலகத்திற்காக உங்களை படைக்கப்படவில்லை, மறுமைக்காக படைக்கப்பட்டிருக்கிறீர்கள். நீங்கள் மறுமையில் அல்லாஹ்விடத்தில் நல்ல உயர்ந்த அந்தஸ்தை பெற வேண்டும் என்றால் அல்லாஹ்வோடு நீங்கள் இணைய வேண்டும், அல்லாஹ்வினுடைய கட்டளையை பின்பற்ற வேண்டும் என்று நபிமார்கள் எல்லாம் ஒவ்வொருவரும் அழைப்பு கொடுத்தார்கள். கலிமா சொல்லுங்கள், லா இலாஹ இல்லல்லாஹ் துஃப்லிஹூன். லா இலாஹ இல்லல்லாஹ் கலிமா சொன்னால் நீங்கள் வெற்றி பெறுவீர்கள். எல்லா நபிமார்களும் அழைப்பு கொடுத்தாங்க. அந்த வரிசையில் கடைசியாக அனுப்பப்பட்ட நபி நமது உயிரினும் மேலான கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கடைசியாக இந்த உலகத்திற்கு வந்தார்கள். அவர்களுக்கு பிறகு எந்த நபியும் கிடையாது. அந்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எல்லோருக்கும் அழைப்பு கொடுத்தார்கள். நபி அவர்களுடைய காலத்திலிருந்து இன்று வரை உள்ள இனி கியாமத்து வரை வரக்கூடிய மக்கள் அனைவருக்கும் ஒரே நபி கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்தான். கியாமத்து வரை வரக்கூடிய மக்களுக்கும் நபி அவர்கள் நபிதான். நமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்தான் நபி, வேறு யாரும் நபி கிடையாது. நபி அவர்களுடைய உம்மத் என்றால் நபி அவர்களுடைய காலத்தில் வாழ்ந்தவர்கள் மட்டுமல்ல, கியாமத்து வரை வரக்கூடியவர்களும் நபி அவர்களுடைய உம்மத். நாமும் சேர்வோம். உலகத்தில் எந்த மக்கள் எல்லாம் எந்தெந்த மூலைகள் எல்லாம் இருக்கிறார்களோ அனைவரும் நபி அவர்களுடைய உம்மத். அப்ப அனைவர்களுக்கும் நபி அவர்கள் காட்டித் தந்த வழிமுறை குர்ஆன் ஹதீஸ், அவர்களுடைய சுன்னத்தான வழிமுறை இன்றும் உலகம் முழுவதும் சென்று கொண்டிருக்கிறது. நபி அவர்கள் வாழ்ந்து 1500 வருடங்கள், பிறந்து 1500 வருடங்கள் கழிந்து விட்டது. இன்று வரை குர்ஆனும் ஹதீஸும் உலகம் ஒவ்வொரு மூலைகளுக்கும் சென்று கொண்டிருக்கிறது. நபி அவர்கள் காட்டி தந்த அந்த வழிமுறை. அன்பானவர்களே, இப்போ நபி அவர்களிடத்தில் சஹாபாக்கள் எடுத்துக்கொண்ட அந்த வழிமுறை, சஹாபாக்களிடத்திலிருந்து தாபிஈன்கள் எடுத்துக்கொண்ட அந்த வழிமுறை, தாபிஈன்களிலிருந்து தபஅத் தாபிஈன்கள் எடுத்துக்கொண்ட அந்த வழிமுறை இன்றும் உலகம் முழுவதும் நாம் பின்பற்றி கொண்டிருக்கின்றோம். அன்பானவர்களே, அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உலகத்திற்கு அனுப்பப்பட்ட நோக்கம் மக்களை தீமையிலிருந்து தடுத்து நன்மையின் பக்கம் அழைப்பு கொடுத்து அல்லாஹ்வோடு இணைய வைத்து அவர்கள் சொர்க்கத்திற்கு செல்ல வேண்டும், நல்வழி பெற வேண்டும், ஈடேற்றம் பெற வேண்டும், வெற்றி அடைய வேண்டும் என்ற நோக்கத்திற்காக அல்லாஹு தஆலா கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அனுப்பி வைத்தான். அன்பானவர்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காலத்தில் நபி அவர்கள் தொழுகையை ஏவினார்கள், நோன்பு வைக்க கட்டளையிட்டார்கள், தான தர்மம் செய்ய கட்டளையிட்டார்கள். இப்படி ஒவ்வொரு விதமான கடமைகளையும் நபி அவர்கள் சஹாபாக்களுக்கு கற்றுக் கொடுத்தார்கள். அதுவெல்லாம் மிக முக்கியமானது. தீனினுடைய முக்கிய அம்சங்களில் உள்ளது 5 கடமைகள். ஈமானை கொள்வது, தௌஹீதின் பக்கம் அழைப்பு கொடுப்பது, தொழுகையின் பக்கம் அழைப்பு கொடுப்பது, ஜக்காத்து கொடுப்பது, ஹஜ்ஜு செய்வது, தான தர்மங்கள் செய்வது, இவையெல்லாம் ஈமானினுடைய அடிப்படையான விஷயங்கள். இதுவும் மார்க்கத்தில் மிக முக்கியமானது. அதற்கு அப்புறம் நபி அவர்கள் எதையெல்லாம் காட்டி தந்தார்களோ அதுவும் மார்க்கத்தில் மிக முக்கியமானது.
அல்லாஹ் குர்ஆனில் எதையெல்லாம் ஏவினானோ அதுவும் நாம் செய்ய வேண்டும். நபி அவர்களுடைய வழிமுறையை நாம் பின்பற்ற வேண்டும். இதுதான் நமக்கு ஈடேற்றம். ஒமை யுத்திஇல்லாஹ, யார் அல்லாஹ்வை பின்பற்றுவார்களோ, ஒமை யுத்திஇர் ரசூல, ஒமை யுத்திஇர் ரசூல ஃபகத் ஃபாஸ ஃபௌஸன் அதீமா, யார் ரசூலை பின்பற்றுவார்களோ அவர்கள் மிகப்பெரிய வெற்றி பெற்றார்கள். குர்ஆன்ல எது சொல்லப்பட்டிருக்கிறதோ அது சின்ன ஆயத்தாக இருக்கட்டும் பெரிய ஆயத்தாக இருக்கட்டும், குர்ஆனில் ஒரு வார்த்தையை நான் மறுத்தாலும் நாம் காஃபிராகி விடுவோம். குர்ஆனுடைய ஒரு வார்த்தை, நான் குர்ஆன்ல சிலதை ஏற்றுக்கொள்வேன், சிலதை ஏற்றுக்கொள்ள மாட்டேன், சிலதை எனக்கு அறிவுக்கு புறம்படுது, சிலதை என் அறிவுக்கு புறம்படவில்லை என்று யாராவது சொன்னால் முஸ்லீமாக இருக்கக்கூடியவர்கள் அவர்கள் காஃபிராகி விடுவார்கள், இஸ்லாத்தை விட்டு வெளியேறி விடுவார்கள். குர்ஆனுடைய எல்லா கட்டளைகளையும் நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். அதே போன்று நபி அவர்களுடைய வழிமுறை அனைத்தும் நமக்கு ஈடேற்றம். அதில் சில சுன்னத்து எனக்கு பிடிக்கும், சில சுன்னத்து ஏன் செஞ்சாங்கன்னு தெரியல, நபி அவங்க ஏன் செஞ்சாங்க, நபி அவர்கள் மீது விமர்சனம் வைத்தால் அவன் காஃபிராகி விடுவான். அன்பானவர்களே, அதனால நபி அவர்களுடைய வழிமுறை, அல்லாஹ் காட்டிய இந்த குர்ஆன் நமக்கு ஈடேற்றத்திற்கு முக்கிய காரணமாக இருக்கின்றது. அந்த குர்ஆனுடைய வார்த்தைகள்ல ஆரம்பத்தில் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளக்கூடியவர்களுக்கெல்லாம் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களுடைய கரத்தை கொடுத்து கலிமா தௌஹீதை சொல்வார்கள். கலிமா சொன்ன பிறகு அவர்களுக்கு இந்த காரியத்தை நீங்கள் செய்ய வேண்டும், இந்த காரியத்தை நீங்கள் செய்யக்கூடாது என்று பைஅத் உடன்படிக்கை கொடுப்பார்கள். அந்த வார்த்தையை தான் அல்லாஹ் தஆலா குர்ஆனில் குறிப்பிடுகின்றான். இன்னல்லதீன யுபாயிஊனக, அந்த முஃமின்கள் எப்படிப்பட்டவர்கள் என்றால், யுபாயிஊனக, உங்களிடத்தில் ஒப்பந்தம் செய்வார்கள், பைஅத் செய்வார்கள். இன்னமா யுபாயிஊனல்லாஹ், அவர்கள் பைஅத் செய்வதெல்லாம் உங்களிடத்தில் செய்தாலும் அது அல்லாஹ்விடத்தில் பைஅத் செய்வதை போன்று. உங்கள்கிட்ட தான் அவங்க பைஅத் செஞ்சாங்க, உங்கள்கிட்ட தான் ஒப்பந்தம் செஞ்சாங்க, ஆனால் திட்டமாக அவர்கள் அல்லாஹ்விடத்திலேயே ஒப்பந்தம் செய்து விட்டார்கள். யதுல்லாஹி ஃபௌக ஐதீஹிம், அவர்களுடைய கரத்திற்கு மேல் அல்லாஹ்வினுடைய கரம் இருக்கிறது. நபியே, உங்களுடைய கரத்திற்கு மேல் அந்த யார் முஃமினீன்கள் எல்லாம் யார் உங்களிடத்தில் பைஅத் செய்தார்களோ அவர்களுடைய கரத்திற்கு மேல் அல்லாஹ்வினுடைய கரம் இருக்கின்றது. அல்லாஹ்விடத்தில் அவர்கள் பைஅத் செய்வதை போன்று நபியுடைய கரத்தை அல்லாஹ்வுடைய கரத்தோடு செய்வதாக நபி அவர்களுக்கு அல்லாஹ் தஆலா சொல்கின்றான். நபி, உங்கள்கிட்ட தான் பைஅத் செஞ்சாங்க, உங்கள்கிட்ட தான் கரத்தை கொடுத்தாங்க, ஆனால் அவங்க என்னிடத்தில் ஒப்பந்தம் செய்கிறாங்க, என்னிடத்தில் ஒப்பந்தம் செய்கிறார்கள். ஃபமன் நக்கஸ ஃபஇன்னமா யன்குஸு அலா நஃப்ஸி, யார் அந்த உடன்படிக்கைக்கு அதை பின்பற்றாமல் மாறு செய்வார்களோ அவர்கள் தனக்குத்தானே நஷ்டமளித்து கொண்டவர்கள், தனக்குத்தானே கெடுதி செய்து கொண்டவர்கள். ஒமன் அவுஃபா பிமா ஆஹத அலைஹுல்லாஹ், யார் அந்த உடன்படிக்கையை ஒப்பந்தத்தை நிறைவேற்றுவாரோ அவர் அல்லாஹ்விடத்தில் செய்த அந்த ஒப்பந்தத்தை நிறைவேற்றியவர் போன்று. அஜ்ரன் அதீமா, நிச்சயமாக அவர்களுக்கு அல்லாஹ் தஆலா மிகப்பெரிய நற்கூலியை கொடுப்பான் என்று அல்லாஹ் தஆலா திருமறையில் குறிப்பிட்டிருக்கின்றான். அன்பானவர்களே, இப்போ நபி அவர்கள் சஹாபாக்களிடத்தில் பைஅத் செஞ்சாங்க. இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டவனே பைஅத் செய்யும் பொழுது அவங்க சொல்லுவாங்க, நீங்கள் இனிமேல் திருடக்கூடாது, வட்டி வாங்கக்கூடாது, புறம் பேசக்கூடாது, பொய் சொல்லக்கூடாது, யாருக்கும் இன்னல் கொடுக்கக்கூடாது என்று சில வார்த்தைகளை சொல்லி இந்த காரியங்களெல்லாம் நாங்கள் செய்ய மாட்டோம் யா ரசூலல்லாஹ் என்று நபி அவர்களிடத்தில் ஒப்பந்தம் செய்து கொள்வார்கள். அதை பின்பற்றியவர்கள், அதை சரியான முறையில் நிறைவேற்றியவர்களுக்கு அல்லாஹ் மிகப்பெரிய கூலியை தருவான். அதற்கு மாறு செய்தவர்களுக்கு அவர்களுக்கு அதற்குரிய தண்டனை என்பது மறு உலகத்திலோ அல்லது இந்த உலகத்திலோ அல்லாஹ் கொடுப்பான் என்பதில் எந்த சந்தேகமும் கிடையாது. அப்போ குர்ஆனுடைய சூரத்துல் ஃபத்ஹுடைய 18வது ஆயத்தில் அல்லாஹ் தஆலா பைஅத்துடைய அந்த வழிமுறையை நமக்கு கற்றுத்தருகின்றான். அன்பானவர்களே, இதனுடைய நோக்கம் நபி அவர்கள் மூலமாக
நபியவர்களுடைய வசீலாவை கொண்டு, நபியவர்களை கொண்டு அல்லாஹ்வை அடைவது, நபியவர்களுடைய நெருக்கத்தை பெற்று அல்லாஹ்வை அடைவது, நபியவர்களிடத்தில் கலிமாவை சொல்லி அல்லாஹுடைய நெருக்கத்தை பெறுவது. அன்பானவர்களே, இது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செய்து வந்த ஒரு சுன்னத்தான விஷயம். பைஅத்னா என்னங்க? இன்னைக்கு நிறைய பேர்கிட்ட இந்த வார்த்தையே தெரியாது. நிறைய பேருக்கு அப்படி, சில பேருக்கு தெரிஞ்சாலும் இது முக்கியம் இல்லைன்னு நினைக்கக்கூடியவர்கள் நிறையா பேர் இருக்கிறாங்க. நிறைய மனிதர்கள் பைஅத்து தேவையில்லை, அதுக்கும் இஸ்லாத்துக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை அப்படின்னு சில கூட்டம், சில இயக்கவாதிகள் மக்களை கெடுத்து வைத்திருக்கிறார்கள். சில மனிதர்களிடத்தில் பைஅத்தை விட்டும் தூரமாக விரண்டு ஓடக்கூடிய ஒரு கூட்டம் இருக்கின்றது. பைஅத் என்றால் அது ஒரு பித்அத் என்று சொல்லக்கூடிய ஒரு கூட்டமும் இருக்கின்றது. பைஅத்தை நாம் விளங்க வேண்டும், அதனுடைய முக்கியத்துவத்தை விளங்க வேண்டும், அதனுடைய அவசியம் எவ்வளவு முக்கியம். ஒவ்வொரு மனிதருக்கும் அந்த பைஅத்துடைய விஷயத்தை விளங்கி கொண்டோம் என்றால் நிச்சயமாக அந்த பைஅத்தை விட்டும் நான் தூர ஓட மாட்டோம். பைஅத் என்றால் ஒரு உடன்படிக்கை, ஒரு ஒப்பந்தம் செய்து கொள்வது. தன்னுடைய ஆசிரியரிடத்தில், நான் மாணவராக அந்த ஆசிரியரிடத்தில் போய் நீங்கள் கற்றுத்தரக்கூடிய அந்த பாடத்தை நான் பின்பற்றுவேன், நீங்கள் சொல்லக்கூடிய வழிமுறையை நான் பின்பற்றுவேன். அந்த ஆசிரியர் எப்படிப்பட்ட ஆசிரியராக இருக்க வேண்டும்? மார்க்கத்தை முழுமையாக பின்பற்றக்கூடிய ஆசிரியராக. அந்த ஆசிரியர் ஷரீஅத்தை பின்பற்றக்கூடியவராக இருக்க வேண்டும், இறைவனுக்கு மாறு செய்யாதவராக இருக்க வேண்டும், ஐவேளை பேணுதலாக தொழுகக்கூடியவராக இருக்க வேண்டும், அவர் சுன்னத்தான வழிமுறையை வாழக்கூடியவர்களாக இருக்க வேண்டும், சுன்னத்து வல் ஜமாத்துடைய கொள்கையுடையவராக இருக்க வேண்டும், குர்ஆனுக்கும் ஹதீஸுக்கும் புறநான காரியங்களை செய்யாதவராக இருக்க வேண்டும். அப்படிப்பட்ட அந்த மனிதரிடத்தில், அந்த ஒரு ஆசிரியரிடத்தில் சென்று எனக்கு ஒரு நேர்வழிகாட்டியாக நீங்கள் இருக்க வேண்டும், என்னுடைய வாழ்க்கையில் நஷ்டம், துன்பம், சந்தோஷம் அனைத்திற்கும் நீங்கள் ஒரு வழிகாட்டியாக இருக்கணும், அல்லாஹ்வோடு என்னை இணைத்து வைப்பதற்கு நீங்கள் ஒரு குருவாக இருக்க வேண்டும் என்று ஒவ்வொரு காலத்தில் இருந்தவர்களும் தங்களுடைய ஆசிரியர்களிடத்தில் ஒரு ஒப்பந்தம் செய்து கொண்டார். இது நபி அவர்களுடைய சுன்னத்தான வழிமுறை, சஹாபாக்களுடைய சுன்னத்தான வழிமுறை, இமாம்களுடைய சுன்னத்தான வழிமுறை, ஷேக்மார்களுடைய சுன்னத்தான வழிமுறை. இதை பின்பற்றி அந்த ஒப்பந்தப்படி நடப்பது என்பது அந்த மாணவருக்கு கடமையாக இருக்கும். இதுதான் பையத்துனா. இதுதான் இப்போ ஒரு காலேஜில் சேர்றோம், ஒரு அட்மிஷன் போடுறோம். காலேஜில் அட்மிஷன் போடாமல் படித்து கொடுக்க மாட்டாங்க யாரும். ஒரு ஸ்கூலில் போனாலும் அட்மிஷன், ஸ்கூல் படிப்புக்கு ஒரு அட்மிஷன் இருக்குது, காலேஜ் படிப்புக்கு ஒரு அட்மிஷன் இருக்குது, ஒவ்வொன்றுக்கும் ஒரு அட்மிஷன் இருக்குது. அட்மிஷன் இல்லாமல் படிப்பு என்பது கிடையாது, டிகிரி கிடைக்காது. அதே மாதிரி அரசாங்கத்தால் அங்கீகரிக்கப்பட்ட அந்த காலேஜில் படிப்பதற்கு அட்மிஷன் எப்படி முக்கியமோ அதே போன்று அல்லாஹ் ரசூலால் அங்கீகரிக்கப்பட்ட இறைநேசர்கள் ஷேக்மார்களிடத்தில் இறைவனுடைய நெருக்கத்தை பெறுவதற்கு, என்னுடைய அந்தரங்கத்தை சரி செய்வதற்கு, என்னுடையத்தில் இருக்கக்கூடிய தீய விஷயங்களை தூரமாக்குவதற்கு, அல்லாஹ்வினுடைய இணைப்பை ஏற்படுத்துவதற்கு ஒரு இறைநேசர்களிடத்தில் பைஅத் என்பது அவசியம். அது ஒரு அட்மிஷன். அவங்க சொல்லக்கூடிய அந்த பாடத்தை சரியான முறையில் பின்பற்றி வந்தால், அதனுடைய அந்த வழிமுறையில் சென்றால் நம்முடைய உள்ரங்கம் சரியாகும், உள்ளம் சரியாகும். அதை கொண்டு அல்லாஹ்வினுடைய நெருக்கம் கிடைக்கும் என்பதில் எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது. அல்லாஹ்வோடு பந்தத்தை ஏற்படுத்துவதற்கு ஒரு ஒப்பந்தம் என்பதுதான் பைஅத். குர்ஆன்ல அல்லாஹ் தஆலா சொல்கின்றான், வஅஃபு பிஅஹ்தில்லாஹி இதா ஆஹத்தும் வஅஃபு பிஅஹ்தில்லாஹி, அல்லாஹ்வை கொண்டு நீங்கள் ஒப்பந்தம் செய்தவற்றை நிறைவேற்றுங்கள். பிஅஹ்தில்லாஹி இதா ஆஹத்தும், உங்களிடத்தில் எதை ஒப்பந்தம் செய்தார்களோ அந்த விஷயத்தை நீங்கள் சரியான முறையில் நிறைவேற்றுங்கள். வலா தன்குதுல் ஐமான, சத்தியத்திற்கு புறனான விஷயத்தை செய்யாதீர்கள். ஒரு விஷயத்தில் சத்தியம் செஞ்சுருக்கிறோம், இந்த காரியங்கள்லாம் நான் செய்வேன், உங்கள் வழிமுறைப்படி நடப்பேன்,
அப்படின்னு சத்தியம் செய்யப்பட்டிருக்கிறது என்றால் அதற்கு புறனான விஷயத்தை செய்யாதீர்கள், சத்தியத்தை முறிக்காதீர்கள். பாத தௌகீதிஹா, உறுதியான முறையில் நீங்கள் சத்தியத்தை ஒப்பந்தம் செய்த பிறகு அதை முறிக்காதீர்கள். வகத் ஜஅல்துமுல்லாஹு அலைக்கும் கஃபீலா, அப்படி நீங்கள் செய்த விஷயத்தில் உறுதியாக இருந்தீர்கள் என்றால் அல்லாஹ் உங்களுக்கு சாட்சியாக இருக்கின்றான். பைஅத் சம்பந்தமாக குர்ஆன்ல பல ஆயத்துக்கள் இருக்கின்றது. அதுல ஒரு ஆயத் சூரத்துல் ஃபத்ஹ்ல அல்லாஹ் தஆலா ஒரு ஆயத்துல குறிப்பிடுகின்றான், லகத் ரதியல்லாஹு அனில் முஃமினீன, முஃமினீன்களை அல்லாஹ் தஆலா பொருந்திக் கொண்டான். இது யுபாயிஉனக, உங்களிடத்தில் யார் ஒப்பந்தம் செய்தார்களோ, பைஅத் செய்தார்களோ, அப்படிப்பட்ட அந்த முஃமினீன்களை அல்லாஹ் பொருந்திக் கொண்டான். தஹ்த ஷஜரத்தி, அந்த மரத்திற்கு கீழ். பைஅத்தே ரில்வான் என்ற ஒரு இடம். நபி அவர்கள் மக்காவிற்கு உம்ரா செய்வதற்காக கிளம்பிய அந்த காலம் ஹிஜ்ரி 6. நபி அவங்க உம்ரா செய்யறதுக்காக போனாங்க. போகக்கூடிய அந்த சமயத்தில் மக்காவில் குறிப்பிட்ட ஒரு இடத்துல அவர்களை நிப்பாட்டி வைக்கப்பட்டார்கள். ஹுதைபியா என்று சொல்லக்கூடிய ஹுதைபியாவுடைய இடத்துல நபி அவர்களை தடுத்து நிப்பாட்டி வைத்திருந்தார். அவங்களோட வந்திருந்த 1400 சஹாபாக்களும் அங்கே தடுத்து நிறுத்தி வைக்கப்பட்டார்கள், அவர்கள் உம்ரா செய்யக்கூடாது என்று. அந்த நேரத்தில் நபி அவர்கள் தங்களுடைய பொறுப்பாக ஒருத்தர உஸ்மான் ரதியல்லாஹு அன்ஹு அவர்களை மக்காவிற்கு அனுப்புகிறார்கள். மக்காவில் இருக்கக்கூடிய அந்த பெரும் தலைவர்களிடத்திலெல்லாம் பேச்சுவார்த்தை நடத்துவதற்காக சென்ற அந்த உஸ்மான் ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் மக்கத்து காபிர்களிடத்தில் பேச்சுவார்த்தை நடத்தி சென்று 2-3 நாட்கள் ஆகிவிட்டது. இங்கு வதந்தி பரவியது, உஸ்மான் ரதியல்லாஹு அன்ஹு அவர்களை கொலை செய்து விட்டார்கள். இந்த செய்தியை கேள்விப்பட்ட கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களை ஒன்று கூட்டினார்கள். என்னுடைய தோழர் உஸ்மானை அவர்கள் கொலை செய்திருந்தால் அவர்களை நாம் பழிக்கு பழி வாங்க வேண்டும் என்று என்னிடத்தில் பைஅத் செய்யுங்கள், ஒப்பந்தம் செய்யுங்கள் என்று ஒவ்வொரு சஹாபாக்களும் நபி அவர்களுடைய கரத்தை பிடித்து ஒப்பந்தம் செய்தார்கள். இந்த ஒப்பந்தத்தை அல்லாஹ் பொருந்திக் கொண்டான், இந்த பைஅத்தை அல்லாஹ் பொருந்திக் கொண்டான். அல்லாஹ் தஆலா சொல்கின்றான், ஃபஅலிம மா ஃபீ குலூபிஹிம், உங்களுடைய உள்ளத்தில் அவர்கள் யார் பைஅத் செய்தார்களோ அவர்களுடைய உள்ளத்தில் என்ன விஷயம் இருக்கும் என்பதையும் நாம் அறிந்து கொண்டோம் என்று அல்லாஹ் தஆலா சொல்லிவிட்டு ஃபஅன்ஸல ஸகீனத அலைஹிம், அந்த பைஅத்தின் பொருட்டால் உங்களுக்கு இறைவனிடத்தில் இருந்து அமைதி, சக்கீனத் என்ற ஒரு அருள் இறங்கும் என்றும் அல்லாஹ் தஆலா குறிப்பிடுகின்றான். அன்பானவர்களே, இஸ்லாத்தின் ஆரம்ப காலத்தில் நபி அவங்க மக்காவில் நுபுவத்து கொடுக்கப்பட்ட அந்த ஆரம்ப காலத்தில் நபி அவர்களை மதீனாவிலிருந்து வரக்கூடிய அந்த மக்கள் ஹஜ்ஜுக்காக வருவாங்க, வருஷம் ஹஜ்ஜுக்காக வரக்கூடிய அந்த மக்கள் நபி அவர்களை தனிமையில் சந்தித்து நபி அவர்கள் அவர்களுக்கு இஸ்லாத்தை எடுத்து சொன்னார்கள். தௌஹீதின் பக்கம் அழைப்பு கொடுத்தாங்க. அந்த அழைப்பு கொடுக்கக்கூடிய அந்த காலத்தில் நபி அவர்கள் ஒரு ஒப்பந்தம் செய்வாங்க. என்னிடத்தில் இஸ்லாத்தை நீங்கள் ஏற்றுக்கொண்டீங்க, பைஅத் செய்து இந்த காரியத்தை செய்யக்கூடாது, ஜினா செய்யக்கூடாது, வட்டி வாங்கக்கூடாது, அதே போன்று கோல் சொல்லக்கூடாது, பொய் பேசக்கூடாது, திருடக்கூடாது, இப்படி பல விஷயங்களை நபி அவர்கள் சொல்வார்கள். அல்லாஹ்வை தவிர வேறு யாரையும் வணங்கக்கூடாது, அல்லாஹ்வுக்கு இணை கற்பிக்க கூடாது என்று ஒப்பந்தம் செய்தார்கள் நபி அவர்கள். அதற்கு பையத்தே உக்குபான் சொல்வாங்க, ஊலான் சொல்வாங்க. இரண்டாவது பையத்தே உக்குபா என்பது இரண்டாவது ஒரு ஒப்பந்தம். அதற்கு அடுத்த வருஷம், முதல் வருடம் சில சஹாபாக்கள் 7-8 சஹாபாக்கள் நபி அவங்ககிட்ட இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு பையத்து செஞ்சு போனாங்க. அடுத்த வருடம் நிறைய சஹாபாக்களை அழைத்து வந்தார்கள். நிறைய மனிதர்கள், அதாவது மதீனாவாசிகள் நிறைய பேர் அன்சாரிகள் வந்தாங்க. அப்போ நபி அவர்கள் குறிப்பிட்ட அந்த இடத்துல உக்குபா என்று சொல்லக்கூடிய ஒரு இடம், அந்த இடத்துல இரவு நேரத்தில் மக்கள் எல்லாம் தூங்கிய பிறகு இந்த அன்சாரி தோழர்கள் எல்லாம் நபி அவர்களை சந்திக்க உக்குபா என்ற இடத்துக்கு போகிறாங்க. அந்த இடத்துல நபி அவர்களுடைய கரத்தை பிடித்து கஅப் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கக்கூடிய ஹதீஸ் புகாரி ஷெரீஃபில் இருக்குது. இப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க,
நீங்கள் இனிமேல் உங்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்கணும் சொன்னால், அல்லாஹ்வுக்கு மாறு செய்யக்கூடாது, அல்லாஹை தவிர வேறு யாரையும் நீங்கள் வணங்கக்கூடாது, தொழுகையை நிறைவேற்ற வேண்டும். அதே போன்று ஒவ்வொரு காரியங்களையும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. நீங்கள் அல்லாஹ்வுக்கு மாறு செய்யக்கூடாது, திருடக்கூடாது, பொய் சொல்லக்கூடாது, ஜினா செய்யக்கூடாது, விபச்சாரம் செய்யக்கூடாது, இப்படி ஒவ்வொரு காரியங்களையும் சொல்லி ஒப்பந்தம் செய்தார்கள். இந்த ஒப்பந்தம் செய்து சஹாபாக்கள் மதீனாவிற்கு சென்று அந்த ஒப்பந்தப்படி நாங்கள் வாழ்ந்தோம் என்று ஹஜ்ரத் கஅப் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள். இப்போ பைஅத்து பல வகை இருந்துச்சு. பைஅத்தில் முதலாவது பைஅத்தை இஸ்லாம் என்று சொல்வார்கள். பைஅத்தை இஸ்லாம்னா என்ன? இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளும் பொழுது நபி அவர்களுடைய கரத்தை பிடிச்சி கலிமா சொல்லி கொடுத்து, நபி அவங்க கலிமா சொல்லி கொடுத்து கரத்தை பிடிச்சி இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்வார்கள். இப்போ அதே போன்று இரண்டாவது பைஅத்தை தௌபா, பைஅத்தை தக்வா. பைஅத்தை தௌபானா என்னங்க? சென்ற காலத்தில் பல பாவமான காரியங்கள் செஞ்சிருப்போம், பல பாவமான காரியங்கள். ஒவ்வொரு காரியங்களையும் அல்லாஹ்விடத்தில் மன்றாடி பாவ மன்னிப்பு கேட்டு அந்த ஆசிரியரிடத்தில் பைஅத்து செய்வது. இனிமேல் நான் இந்த போன்ற பாவங்களை செய்ய மாட்டேன், அல்லாஹ்வுக்கு மாறு செய்ய மாட்டேன், அந்த ஒப்பந்தம் செய்வது. பைஅத்தை தக்வானா என்னங்க? இனி வரக்கூடிய காலத்தில் தக்வாவுடைய வாழ்க்கை வாழுவேன், ஹராமான விஷயங்களில் ஈடுபட மாட்டேன், அல்லாஹ்வை அஞ்சி வாழ்வேன், அல்லாஹ்வுக்கு பயந்து வாழ்வேன், ஹலாலான உணவை உண்ணுவேன், ஹராமான உணவை உண்ண மாட்டேன், யாருக்கும் அநீதம் செய்ய மாட்டேன், திருட மாட்டேன், பொய் சொல்ல மாட்டேன், இப்படி ஒப்பந்தம் செய்வது. அடுத்து ஒரு பைஅத்திற்கு பைஅத்தே ஹிலாஃபத். ஹிலாஃபத்துடைய பைஅத்துனா என்னங்க? நபி அவர்களுடைய காலத்திற்கு பிறகு முதலாவதாக ஹலீஃபாவாக வந்தவர்கள் ஹஜ்ரத் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். நபி அவர்களுடைய நாயிப் என்று சொல்லக்கூடியவர்கள், நபி அவர்களுக்கு பிறகு உள்ள ஒரு நபி அவர்கள் செய்த அந்த காரியத்தை எடுத்து செய்யக்கூடியவர்கள். அவர்கள் செய்த அந்த ஆட்சி, நபி அவர்கள் செய்த அந்த அரசியல், அதற்கு ஒரு வாரிசாக அவர்களுடைய வழிமுறையை பின்பற்றக்கூடியவர்களாக வந்தவர்கள் ஹலீஃபாக்கள். அந்த ஹலீஃபா அவர்களுடைய கரத்தை பிடித்து, நீங்கள் எங்களுக்கு வழிகாட்டி, உங்களுடைய ஆட்சியை நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம், நீங்கள் சொல்லக்கூடிய மார்க்க விஷயங்களை நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம், நீங்கள் அல்லாஹ்வோடு எங்களை இணைப்பதற்கு நீங்கள் ஒரு காரணமாக இருக்க வேண்டும் என்று ஹிலாஃபத்துடைய பைஅத். அடுத்து ஒரு பைஅத் இருக்கிறது. இந்த பைஅத் ஹசன் ரலியல்லாஹு அவங்க காலத்தோடு முடிஞ்சிருச்சு. ஹிலாஃபத்துங்கிறது ஹசன் ரலியல்லாஹு அன்ஹு, முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் காலத்தோடு முடிஞ்சிச்சு. அதற்கப்புறம் வந்த ஹலீஃபாக்கள் எல்லாம் சரியான முறையில் இல்லை. அந்த ஹிலாஃபத்துடைய பைஅத் முடிந்து விட்டது. உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் பைஅத்து செய்தார்கள். அதே போன்று உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் பைஅத்து செய்தார்கள். அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் பைஅத்து செஞ்சாங்க. ஹசன் ரலியல்லாஹு அவர்கள் முதற்கொண்டு எல்லா சஹாபாக்களும் பைஅத்து செஞ்சாங்க. அதற்கு அடுத்து சொல்வாங்க, ஹிலாஃபத்துடைய இந்த பைஅத்திலேயே தக்வாவுடைய பைஅத்தும் சேர்ந்துடும், தௌபாவுடைய பைஅத்தும் சேர்ந்துடும். இனிமேல் நம்முடைய வாழ்க்கையில் நான் பாவமான காரியங்களை செய்ய மாட்டேன், இனிமேல் என்னுடைய வாழ்க்கையில் தக்வாவுடைய வாழ்க்கை வாழ்வேன் என்ற இந்த வழிமுறைக்கு தான் சொல்வாங்க பைஅத்தே தக்வா, பைஅத்தே தௌபா. அடுத்து சொல்வாங்க பைஅத்தே சம்அ வ இத்தாஅத். பைஅத்து சம்அ வ இத்தாஅத்னா என்னங்க? ஒரு அமீரை ஏற்றுக்கொண்டு, நீங்கள் எங்களுக்கு அமீராக இருப்பீங்க, நீங்கள் சொல்லக்கூடிய வார்த்தையை நாங்கள் பின்பற்றி நடப்போம். இது போருடைய காலங்களில் நடந்த விஷயம், ஹதீஸ் ரீதியாக நமக்கு உறுதியாக்கப்பட்டிருக்கிறது. போருடைய காலங்களில் ஒரு அமீரை நியமிப்பாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களும் சஹாபாக்களும் ஒரு அமீரை நியமிப்பாங்க. அந்த போரில் எங்களுடைய உயிரை கொடுத்தேனும் உங்களுடைய கட்டளைக்கு புறம்பாக நாங்கள் நடக்க மாட்டோம், போரில் ஜெயிப்பதற்கு முயற்சி செய்வோம் மார்க்கத்திற்காக என்ற அமீருடைய வார்த்தையை கட்டுப்படுவோம் என்ற அந்த பைஅத். அதே போன்று பைஅத்தே தஸவ்வுஃப் என்று ஒரு பைஅத் இருக்கிறது. தஸவ்வுஃப்னா என்னங்க? இறைநேச அந்த அடிப்படையில் இறைவனை நெருங்குவதற்காக இறைநேசர்களோடு பைஅத் செய்வது. அவங்களுடைய ஒப்பந்தம், உங்களுக்கு நான் மாணவராக இருக்கிறேன், நீங்கள் சொல்லக்கூடிய வழிமுறைப்படி அல்லாஹ்வை நெருங்குவதற்கு நான் முயற்சி செய்கின்றேன்,
என்று அவங்களிடத்தில் பைஅத். இந்த பைஅத் மூலமாக இறைநேசர்களாக நாமும் ஆக வேண்டும் என்ற ஒரு முயற்சி, அல்லாஹ்வினுடைய சிறந்த அடியாராக நாமும் ஆக வேண்டும் என்ற ஒரு முயற்சி. இந்த முயற்சியை தான் அந்த காலத்திலிருந்து, நபியவர்களுடைய காலத்திலிருந்து வந்த இன்ற காலம் வரை நிறைய இறைநேசர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள். அன்பானவர்களே, பைஅத் என்பது ஒரு சுன்னத்தான வழிமுறை. சஹாபாக்களிடத்தில் இருந்தது, இமாம்களிடத்தில் இருந்தது, இறைநேசர்களிடத்தில் இருந்தது. அந்த வழிமுறையில் தான் முஹையத்தீன் அப்துல் காதிர் ஜெயிலானி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் தங்களுடைய ஷேக் அபு சயீத் முபாரக் மஹ்சூமி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களுடைய கரத்தை பிடிச்சாங்க. ஒவ்வொரு இறைநேசர்களும் தங்களுடைய ஷேக்மார்களுடைய கரத்தில் பைஅத்தானார்கள். பைஅத் என்பது இன்று வரை தொடர்ந்து இருக்கின்றது. இமாம் ஹஸ்ஸாலி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி ஒரு ஷேக்குடைய மாணவர். அதே போன்று முஈனுத்தீன் சிஷ்தி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் ஒரு ஷேக்கிட்ட மாணவராக இருந்தவர்கள், பைஅத்தானவர்கள். இன்று வரை இறைநேசர்களாக இருக்கக்கூடிய அனைவரும் ஒவ்வொரு ஷேக்மார்களிடத்திலும் பைஅத்தாகி சில வருடங்கள் பயிற்சி பெற்றவர்கள். பைஅத் என்பது மார்க்கத்திற்கு புறனான காரியம் அல்ல. பைஅத் என்பது ஒரு சுன்னத்தான வழிமுறை. நாம் பைஅத்தை ஏற்றுக்கொள்வது நமக்கு சுன்னத்தை பின்பற்றுவதற்கு ஒரு காரணமாக இருக்கும். இறைவனுடைய தக்வா வருவதற்கு ஒரு காரணமாக இருக்கும். அல்லாஹ்வினுடைய அச்சம் வருவதற்கு ஒரு காரணமாக இருக்கும். அல்லாஹ்வினுடைய நெருக்கத்தை பெறுவதற்கு ஒரு காரணமாக இருக்கும். அன்பானவர்களே, அப்ப எங்கெல்லாம் ஷேக்மார்கள் வருகை தருகிறார்களோ அவர்கள் உங்களுக்கு சுன்னத்தான வழிமுறைப்படி வாழ்கிறார்கள் என்று இருந்தால் அவர்களை பைஅத் செய்து அவர்களை பின்பற்றி இறைவனுடைய நெருக்கத்தை பெறுவதற்கு முயற்சி செய்யுங்கள். அவர்கள் சுன்னத்தான வழிமுறைப்படி வாழவில்லை என்றால் அவர்களை விட்டு விடுங்கள். நம்ம காரைக்காலில் பல வருடங்களாக இருக்கக்கூடிய மஸ்தான் சாஹிப் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் புகாராவில் வாழ்ந்தாங்க. புகாராவில் வாழ்ந்தவர்கள் அவர்களுடைய காலத்தில் மந்திரியாக இருந்தவங்க. எல்லாம் படிச்சிருப்பீங்க வரலாறு. இப்போ அவங்களுக்கு ஒரு எண்ணம், சுன்னத்தான வழிமுறைப்படி நாமும் ஒரு ஷேக் இடத்துல பையத்தாகணும். நமக்கும் ஒரு முரீது தேவை, ஒரு முர்ஷீது தேவை, நமக்கு வழிகாட்டி தேவை. இப்போ அந்த வழிகாட்டி யாரை நாம் பின்பற்றுவது, யாரிடத்தில் நம்ம பைஅத்தாகிறது என்ற ஒரு குழப்பம் ஏற்பட்டது. அப்போ 41 நாள் இஸ்திகாரா செய்கிறாங்க. இஸ்திகாராவுனா என்னங்க? அல்லாஹ்விடத்தில் பஷூரா செய்கிறது. அல்லாஹ்விடத்தில் நமக்கு தேவையை, நீ யாரெல்லாம் நான் இது செய்கிறதா, இவர்கிட்ட போகிறதா, யார்கிட்ட போகிறது, எனக்கு ஒரு வழிகாட்டு அப்படின்னு அல்லாஹ்விடத்தில் இஸ்திகாரா செய்கிறது. 41 நாள் நோன்பு வைத்தார்கள். நோன்பு வைத்து அல்லாஹ்விடத்தில் இஸ்திகாரா செய்யும் பொழுது இறைவனிடத்திலிருந்து அவங்களுக்கு சொல்லப்பட்ட விஷயம், உங்களுக்கு வழிகாட்டி, உங்களுடைய முர்ஷித், உங்களுடைய ஷேக் தமிழகத்தில் திருச்சியில் இருக்கிறார் என்று அவர்களுக்கு காட்டப்பட்டது. புகாராவில் இருந்து தன்னுடைய முர்ஷிதை தேடி திருச்சிக்கு வந்தாங்க. தன்னுடைய ஷேகை தேடி திருச்சிக்கு வந்தாங்க. திருச்சியில் வந்து பல வருட காலம் அவர்கள் பணிவிடை செய்து அவர்களிடத்தில் இருந்து இறைவன் நெருக்கத்தை பெற்று அவர்கள் மிகப்பெரிய இறைநேசர்களாக ஆனார்கள். ஒவ்வொரு ஷேக்மார்கள் இறைநேசர்களுடைய பின்புறத்தை பார்த்தோம் என்றால் ஒரு ஆசிரியருக்கு கீழிருந்து அவர்கள் இறை நெருக்கத்தை பெற்றிருக்கிறார்கள். நம்ம ஒவ்வொரு மனிதருக்கும் ஒரு வழிகாட்டி என்பது மிக முக்கியம். வழிகாட்டி எப்படிப்பட்டவராக இருக்க வேண்டும்? ஷரீஅத்தை பின்பற்றக்கூடியவராக இருக்க வேண்டும், மார்க்கத்தை பின்பற்றக்கூடியவராக இருக்க வேண்டும், சுன்னத்தை பின்பற்றக்கூடியவராக இருக்க வேண்டும். அப்படிப்பட்ட இறைநேசர்களுடைய கரம் பற்றி இறை நெருக்கத்தை பெறுவதற்கு அல்லாஹு தஆலா நம் அனைவருக்கும் கிருபை செய்வானாக. வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.